அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கதறி கதறி அழுதாலும் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு மற்ற சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் அவர் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தை இழந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் ஆட்சி பலத்தை இழந்தாலும் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. விரயத்திற்கு சென்றாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் கதறி கதறி அழுதாலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் லாபஸ்தானம் என்பது அற்புதமான இடமாக பார்க்கப்படுகிறது. அங்கு இருப்பதை விட விரயஸ்தானத்திற்கு செல்வது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் திடகாத்திரமான முடிவை எடுக்க முடியாமல் பல தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் அதீதமாக உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய பல தருணங்களை உணர்ச்சி வசப்படுதலுக்கு இடம் கொடுத்து உணர்ச்சி பூர்வமாக எடுப்பதால் எதிர்காலத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் இந்த தருணம் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் கதறி கதறி அழுதாலும் சில சங்கடங்களை மறைமுகமாக சந்திப்பதற்காகவோ அல்லது நேரடியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட விரயஸ்தானமாகிய 12இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். அவருடன் இணைந்து ரோணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். இருந்தாலும் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் கூட புத சுக்கிர யோகம் மிக வலுவாக கிடைப்பதால் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மாற்றி அமைப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சங்கடம் நிறைந்த விஷயங்களாகவும் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வலுவான ஆற்றலை கொடுக்கும். அதே சமயம் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு இல்லை என்றால் பெரிய அளவில் சிக்கலை சந்திப்பதற்கான சூழல்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. உதாரணமாக ஒரு மிகப்பெரிய தொழிலாளி இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய முதலாளி இருக்கிறார். அவரிடம் பல பேர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கின்றனர், பல தொழிலாளர்கள் இருக்கின்றனர். அப்போது அந்த முதலாளி தங்க முதலீடு போன்றவற்றில் மேற்கொள்கிறாருங்க. அப்போது அவர் ஒரு மிகப்பெரிய அளவிலான தங்கத்தை கொள்முதல் செய்கிறார். அதாவது 100 பைகள் நிறைய தங்கத்தை கொள்முதல் செய்கிறாருங்க. ஒவ்வொரு பையிலும் 50 தங்க காசுகள் உள்ளன. இவற்றை தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக கொள்முதல் செய்யக்கூடிய அந்த முதலாளி தன்னுடைய பெட்டகத்தில் அதை பாதுகாப்பாக வைக்க கொண்டு சென்று அங்கு வைக்கிறாருங்க. அங்கு வைத்துவிட்டு எண்ணி பார்க்கும் போதுதான் அவருக்கு அதிர்ச்சி. ஏனென்றால் அவர் வாங்கிய 100 தங்க காசுகள் நிறைந்த பையில் ஒரு பை குறைகிறது, 99 மட்டும்தான் இருக்கிறது. இதை கண்டவுடன் அதிர்ச்சி அடைந்த இந்த முதலாளி தன் வேலையாட்கள் அனைவரையும் அழைத்து ஒரு பை தொலைந்து விட்டது, அந்த பையை தேடி கொண்டு வாருங்கள் என உத்தரவிடுகிறார். அனைவரும் தேட ஆரம்பிக்கின்றனர். அப்படி தேடும் போது ஒரு நபருக்கு அந்த பை கிடைக்கிறது. அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய நபர் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பையை துறை என்ன இருக்கு என்று பார்க்கலாம் என்று சொல்ல இவர் முடியாது என்று மறுத்து விடுகிறார். இருந்தாலும் கூட அந்த நபர் விடாமல் வற்புறுத்தி அந்த பையை திறக்க வைக்கிறாருங்க. திறந்து பார்த்தால் 50 தங்க காசுகள் கொண்ட பையாக இருக்கிறது. உடனடியாக இந்த பையை தான் முதலாளி தேடுவார், நாம் கொண்டு போய் கொடுத்து விடலாம் என்று அந்த உண்மையான விசுவாசம் உள்ள
தொழிலாளி சொல்ல மற்றவரோ என்ன சொல்கிறார் என்றால், இதை அவரிடம் கொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், இதை இருவரும் சமமாக பிரித்து கொண்டு பயன்பெறலாம் என்று சொல்கிறாருங்க. ஆனால் அந்த தொழிலாளி அவரை கேட்காமல், இவர் சொல்வதை கேட்காமல் தன் முதலாளியிடம் சென்று அந்த பெட்டகத்தை கொடுக்கிறார். அந்த பையை வாங்கியவுடன் முதலாளிக்கு அளவற்ற மகிழ்ச்சி. உடனே அந்த பையை திறந்து தன் தொழிலாளி மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் எண்ணி பார்க்கிறாருங்க. 50 தங்க காசுகளும் இருக்கிறது. அவரை மனமாற பாராட்ட மற்றும் பணம் கொடுக்க கூடாது என்று திட்டமிடக்கூடிய அந்த முதலாளி, இதில் 100 தங்க காசுகள் இருந்தது, ஆனால் தற்போது 50 தான் இருக்கிறது, மீதி 50ஐ எடுத்து விட்டாயா என்று அந்த தொழிலாளியை பார்த்து கேட்கிறாருங்க. அவருக்கு, ஐயா என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமே எனக்கு புரியவில்லையே, குழப்பமாக இருக்கிறதே என்று சொல்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை சிறையில் அடைக்கிறார். அருகாமையில் இருந்த அந்த தொழிலாளியோ, இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டா என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதிமன்றத்தில் நீதிபதி விசாரணை துவங்க இந்த தொழிலாளிக்காக வாதாட யாருமே வரவில்லை. உடனே அந்த தொழிலாளியை பார்த்து நீதிபதி கேட்க, இந்த தொழிலாளி என்ன சொல்கிறார் என்றால், ஐயா, என் முதலாளி துளைத்தது 100 தங்க காசுகள் கொண்ட பை, ஆனால் எனக்கு கிடைத்ததோ 50 தங்க காசுகள் கொண்ட பை தான் கிடைத்தது. இந்த பையில் இன்னும் கொஞ்சம் தங்க காசுகளை போட்டா கூட 60 போட்டால் அந்த பைக்கு அதற்கு மேல் கொள்ளளவு இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த பை என்னுடைய முதலாளியோடதாக இருக்காது, அவர் துளைத்த பையாகவும் இருக்காது. ஆனால் அவர் துளைத்த பையை நான் நிச்சயம் கண்டுபிடித்து கொடுப்பேன். என்னை அனுப்பிவிடுங்கள், நான் சென்று என் முதலாளியின் துளைத்த பையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் அதிர்ச்சி ஆகிறார் அந்த நீதிபதி. இவ்வளவு உண்மையான விசுவாசம் கொண்ட இந்த தொழிலாளியை ஏமாற்ற பார்க்கிறாரே என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நீதிபதி முதலாளியை பார்த்து, உன்னிடம் இருந்தது 100 தங்க காசுகள் கொண்ட பைதானே என்று கேட்க, ஆமா என்று சொல்ல, அந்த பையை அவரிடம் இருந்து பிடுங்கி அரசு கருவூலத்தில் சேர்த்து விடுங்கள், ஏனென்றால் இது அவருடைய பை இல்லை என்பது திட்டவட்டமாக தெரிந்துவிட்டது. அந்த தொழிலாளியுடைய நேர்மையை பாராட்டி அவருக்கு 20% பரிசையும் அறிவிக்கிறாருங்க அந்த நீதிபதி. இப்படிதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிக்கல்கள் வந்தாலும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக பெறலாம். அதிலும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். பட்டவர்களுக்கு எதை செய்தாலும் அதிரடியாகவும் தலாடலியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் விவேகமான ஆற்றலும் புதனிடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் விரயத்தில் இருப்பதால் பொறுமையாக பல பணிகள் நடைபெறுகிறதே என்று வருத்தப்பட வேண்டாம். பொறுமையாக நடைபெற்றாலும் அவை நேர்த்தியாக நடைபெறுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக நிச்சயமாக முன் கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்தாலே பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும். விரய செலவுகள் உண்டு. சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தோற்கடிக்கும். நேர்வழியில் செயல்படுங்க. மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு, சுமார்ட்டாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை புதன் கொடுப்பார். கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி நிறைந்த பாதை கிடைக்கும். நம்பிக்கையுடன் அரசியல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளலாம். விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிடலாம். பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.